வெல்கம் டு எல்சிசி லைஃப் ஆஃப் கிரிக்கெட் கிளப் டோர்னமெண்ட். அண்ட் இப்போ நம்ம டோர்னமெண்ட்டோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் ஒரு பிக் மேட்ச் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட்டோட ஒரு ஃபைனல் கேம் பார்த்திங்கன்னா நம்ம எல்சிசி லைஃப் ஆஃப் தரம்சாலா கிரவுண்டில் பயங்கரமாக நடக்க போகுது. அண்ட் ஃபைனல் மேட்ச் பார்த்தோம்னா நம்ம சீஃப் கெஸ்ட்டாக நம்ம ஸ்பான்சர்ஸை கூப்பிட்டுருந்தோம். அண்ட் ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட்டாக விருதுநகர் வடமேற்கு மாவட்டம் ஸ்ரீவி மத்திய ஒன்றியம் கழக செயலாளராக மிஸ்டர் ராக்லாந்த் ப்ரோ வந்திருந்தார். அண்ட் டிவிக்கோட மற்ற உறுப்பினர்களும் வந்திருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் இன்ட்ரோட பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா டீம் நேம்ஸ் எல்லாம் மறந்தாச்சு. அண்ட் ஃபைனல் ஆல்ரெடி தெரியும், சன்லைட் வர்சஸ் ட்ரிபிள் சி. அண்ட் வயலட் கலர் பார்த்திங்கன்னா சன்லைட் அண்ட் ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் சி. நம்ம ஸ்பான்சருக்கு நம்ம டீம் மெம்பர்ஸை வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்க அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் மேட்சோட ஸ்டார்டிங்லேயே. அண்ட் அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கமிட்டி நிற்கிறாங்க. கமிட்டியோடு சேர்ந்து டிவிகே மெம்பர்ஸும் நிற்கிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவிகே மெம்பர்ஸை ஒவ்வொரு பிளேயர்ஸாக நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். அண்ட் ஆல்ரெடி பிளேயர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் ஒரு அறிமுகப்படுத்துகிறோம். அண்ட் டிவிகே ஒவ்வொரு மெம்பர்ஸாக ஒவ்வொரு பிளேயரையும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக என்டையராக நல்லா சிறப்பாக விளையாடி சிறப்பாக பண்ணி ஒரு ஃபைனல் கேமுக்கு வந்திருக்காங்க ரெண்டு டீமும். ஸோ அவங்களுக்கான கிரெடிட்ஸாக இந்த மொமெண்ட்ஸ் நல்ல ஒரு மொமெண்ட்ஸாக அமைஞ்சிருக்குது. அண்ட் பார்க்கலாம் நம்ம ஃபைனல் யார் வின் பண்ண போகிறான்ட்டு. ரெண்டு டீமுமே நல்ல கேம் கொடுத்துருக்காங்க. எல்லா மேட்சுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க சைடு கேமை இழுத்து வின் பண்ணி இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா சன்லைட்ஸ் பிளேயர்ஸ் வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம டோர்னமெண்ட் நடக்கிற பிளேஸ் வந்து சேலத்தூர் கம்மாப்பட்டியில் உள்ள பெரிய குளம் கம்மாயில் தரம்சாலா கிரவுண்டில் நடக்குது. அண்ட் மிஸ்டர் ராக்லாந்த் ப்ரோ பார்த்திங்கன்னா அவர் ஒரு முன்னாள் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான். அண்ட் அத்திக்குளத்தில் லவகுசா டீமில் விளாண்ட ஒரு பிளேயர். அண்ட் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்ததும் நம்ம விளாட வந்த ஒரு டீம் தான் நமக்காண்டி இந்த ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. லைக் இந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் வரதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்ன ரீசனுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணதுக்காக, அந்த டீமுக்காக சப்போர்ட் பண்ணதுக்காகவோ அந்த டீமுக்காக நாங்கள் கேம் நடத்தினதோ இல்லை, பட் நாங்கள் நடத்தின விதத்தை பார்த்து அவங்களே முன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஷிப்பை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த மொமெண்ட் எங்களுக்குமே ஒரு பெருமை இருந்துச்சு. இவ்வளோ தூரம் நம்ம நடத்தி ஒரு நல்ல நேம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம பிளேயர்ஸ் இன்ட்ரோ வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குது. அண்ட் எல்லோரும் எக்ஸைட்டாக எதிர்பார்த்து கொண்ட ஒரு ஃபைனல் மேட்சோட மொமெண்ட்ஸ் வந்து அப்கமிங்கில் வந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு டீமும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். பார்த்திங்கன்னா டாஸ் வந்து முன்னாடியே போட்டாச்சு, பட் அந்த கிளிப்பும் மிஸ் ஆகிடுச்சு. இதுதான் அந்த டாஸ் மொமெண்ட் க்ரியேட் பண்ண போன மொமெண்ட்டு. பட் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காமல் அது மிஸ் ஆகிருச்சு. அண்ட் டாஸ் யார் வின் பண்ணான்னு பார்த்திங்கன்னா ட்ரிபிள் சி ஓன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா சூஸ் டு பேட் எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போது ட்ரிபிள் சியோட பேட்டர்ஸ் ஓப்பனிங் பேட்டர்ஸ். அண்ட் லாஸ்ட் கேமோட இந்த கேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் பேட்ஸை. அண்ட் பேட்டிங் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கரில் முனிஷ் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கரில் பேட்ஸ்மேன் கார்த்தீஸ்வரன். அண்ட் சன்லைட்டோட முதல் ஓவரை வீச வர்றது பவுலர் பிரதீப். நல்ல ஒரு ஸ்டார் பவுலர், லீடிங் விக்கெட் டேக்கர் போட்டியில் ரேஸில் ஓடிட்டுருக்காரு. பட் பார்க்கலாம் இந்த மேட்ச் எத்தனை விக்கெட்ஸ் எடுக்காருன்னு. ஆல்மோஸ்ட் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங் பிளேஸில் 6 விக்கெட்ஸில் பவுலர் ராபின் இருக்கார். அண்ட் டுடே கேமில் சேஞ்ச் ஆகுமான்னு பார்க்கலாம். ஓவரோட இரண்டாவது பந்து, முதல் பந்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ரன்ஸ். அண்ட் செகண்ட் பால் ஒரு டாட் பால். ஓவரோட மூணாவது பந்து நல்ல ஒரு ஷார்ட் கேட்சுக்கான வாய்ப்பாக வெளில டிஸ்டன்ஸ் இருக்குதா, பட் இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காங்க. முதல் ஓவரில் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு இருந்தது, பட் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டு கூட பேட்ஸ்மேன் முனிஷ். அண்ட் நவ் பேட்ஸ்மேன் கார்த்தீஸ்வரன் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு ஷாட், தலைக்கு மேலே போயிருந்தா கேட்சுக்கான வாய்ப்பா, பட் ஃபீல்டர் கையிலே விழுந்துருக்குது. இங்கே விக்கெட், முதல் ஓவரில் விக்கெட்டை வீழ்க்கிறாங்க. ட்ரிபிள் சியும் ஒரு விக்கெட்டை இழந்துட்டாங்க. முதல் ஓவர்லேயே மேட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க, கேம் அவங்க பக்கம் இழுக்கிறாங்க சன்லைட். பார்க்கலாம் ட்ரிபிள் சியோட பேட்ஸ்மேன்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் மகேஷ். இல்லை ஒரு குட் ஸ்டாப்.
முதல் பந்திலே ஒரு டாட் பால். ஓவரோட கடைசி பந்து, நல்ல ஒரு டாட் பால். அண்ட் பார்த்தீங்கன்னா முதல் ஓவரில் விக்கெட் எடுத்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங் ரேஸுக்கு வந்துட்டார். அவரும் 6 விக்கெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் செகண்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா பவுலர் ஹாரி, நல்ல ஒரு பவுலர், நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் முதல் பந்தில் ஒரு 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு பந்து, பட் நல்ல ஒரு ஸ்ட்ரைட் ட்ரைவ், பட் ஃபீல்டர் கையில் தூக்கான வாய்ப்பா, பட் ஒரு சிங்கிளோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவுலர் ஹரி பார்த்தீங்கன்னா அவருமே இந்த டோர்னமெண்ட்டில் மொத்தம் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட்ஸ் மேலே எடுத்தார்னா அவரும் டாப் விக்கெட் டேக்கிங்கில் வரலாம். அன்றைக்கி ஒரு ஃபீல்ட் மிஸ், ஒரு பவுண்டரி, ஒரு ஈஸி ஸ்டாப் பண்ணக்கூடிய பாலை ஒரு பவுண்டரி விட்டுருக்காரு ஃபீல்டர். அண்ட் முதல் பவுண்டரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு நல்ல கம்பேக் டெலிவரி, நல்ல ஒரு யாக்கர் டெலிவரி, விக்கெட், நல்ல ஒரு செலிப்ரேஷன். 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க ட்ரிபிள் சி. பவர் பிளேலே 2வது விக்கெட்டை இழந்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேனும் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி மேட்சை கடைசி வரை கொண்டு வந்தார். பட் இந்த மேட்ச் ஆர்டரை மாற்றி இறக்கியிருக்காங்க. அண்ட் 2வது விக்கெட்டை வீழ்த்திருக்காங்க. அண்ட் இங்கே நியூ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா செந்தில், முதல் பந்திலே ஒரு டாட் பால், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். பவுலர் ஹரி, அண்ட் இங்கே ஒரு கேட்சுக்கான வாய்ப்பா, ஃபீல்டர் கையிலே விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விக்கெட், 2 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஓவரில். அண்ட் பார்த்தீங்கன்னா இவரும் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங் ரேஸுக்குள்ள வந்துட்டார். இவரும் ஒரு 6 விக்கெட்ஸ் ஹால் எடுத்திருக்காரு. அண்ட் பார்க்கலாம் யாரோட எக்கானமி ரேட் கம்மியாக இருக்குதுன்ட்டு. இன்னும் ஒரு விக்கெட் யார் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். 7 விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா டாப் விக்கெட்ஸ் வரலாம். அண்ட் அகைன் பவுலர் பிரதீப், பேட்ஸ்மேன் முனிஷ் ஆன் ஸ்ட்ரைக், தூக்கி அடிச்சிருக்காரு கவர்ஸில். பட் ஃபீல்டர் கொஞ்சம் முன்னாடியே விழுந்திருக்குது. பட் லாங்காக கவர்ஸில் ஃபீல்டர் இருந்தனால ஒரு 2 ரன்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் இழந்திருக்காங்க பவர் பிளேயில் 2 ஓவர்லேயே. நீங்கள் அகைன் கவர்ஸில் ட்ரை பண்ணியிருக்காரு, அவ்வளோ போயிருக்குது. பட் இருந்தாலும் ஃபீல்டர் இருந்துட்டார் பாலில் வேகலாங்க. அகைன் 2 ரன்ஸ். பவர் பிளேலே 3 விக்கெட் டவுன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லா கேமும் இருந்தாங்க. நல்ல ஒரு ரன் கொண்டு போனாங்க. அந்த மாதிரி போகிறாங்களாம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு நல்ல ஷார்ட் டெலிவரி, பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டாட் பால், லெஃப்ட் சைட் போட பந்து, இங்கே ஒரு கீப்பர் கேட்சான வாய்ப்பு, நல்ல ஒரு கேட்ச், இங்கே ஒரு ஏட்ச். அண்ட் 2வது விக்கெட்டை எடுத்திருக்காரு பவுலர் பிரதீப். டாப் விக்கெட் டேக்கிங்கில் 7 விக்கெட்ஸ் போயிட்டாரு. அன்றைக்கி ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட், பேட்ஸ்மேன் முனிஷ் தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு. பவர் பிளேலே 4 விக்கெட் டவுன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபைனல் கேமில் எப்போயுமே பேட்டிங் சாதகமாக தான் இருக்கும் பார்ப்போம். அண்ட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பவுலிங் கண்ட்ரோலுக்கு போயிருக்குது ஒரு ஃபைனல் கேம். அண்ட் நியூ பேட்ஸ்மேன் அருண் ஆன் ஸ்ட்ரைக். அண்ட் முதல்ல வந்து நல்ல பேட்டில் எடுத்திருக்காரு. பட் ஃபீல்டர் கையில் போயிருக்குது. ஒரு டாட் பால். பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி பந்து. அண்ட் இங்கே ஒரு ஷார்ட் டெலிவரி, லெக் சைட் சுழட்டி விட்டுருக்காரு, ஒரு பவுண்டரி. இன்னிங்ஸோட 2வது பவுண்டரி. ஓவர் முடிவில் 18க்கு 4, 3 ஓவருக்கு 18 ரன்கள் அடிச்சிருக்காங்க பவர் பிளேயில். ஸ்கோரை எங்கே வரை கொண்டு போகிறாங்க பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் தேவை. லாஸ்ட் கேம் பில்டு பண்ணாங்க, பட் இந்த கேம் பில்டு பண்ணாங்களா பார்க்கலாம். ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் தேவைன்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஒரு 5 விக்கெட் டவுன் ஆயிருக்குது. நீங்கள் பவுலர் பார்த்தீங்கன்னா நியூ பவுலர் அஜய், முதல் பந்திலே விக்கெட்டை வீழ்த்திருக்காரு. லெக் சைட் போட்ட பந்து ஸ்டிக்லேயே பட்டிருக்குது. பேட்ஸ்மேனோட ஒரு சின்ன மிஸ்டேக்னால லெக் ஸ்டிக்லேயே பட்டிருக்குது. தட்டி விட ட்ரை பண்ணார், பட் பேட்டில் படலை. 5 விக்கெட் டவுன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நியூ பேட்ஸ்மேன் அஜய், பவுலர் அஜய் வர்சஸ் பேட்ஸ்மேன் அஜய். பார்க்கலாம் எங்கே வரை இந்த ஸ்கோர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு.
அண்ட் இங்கே ஒரு சிங்கிள் லாங் ஆன் போயிருக்குது. இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு கூட, பட் இருந்தாலும் சிங்கிள் தான். அண்ட் இந்த மேட்சை பொறுத்தவரைய மினிமம் ஸ்கோர் ஒரு 18 ரன்ஸ் ஆகுது தேவை. இங்கே அகைன் ஒரு விக்கெட், லெக் சைட் போட்ட பந்து. ஒரு ரிப்ளே பார்த்த மாதிரி இருக்குது. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காங்க லெக் சைட் போட்ட பந்தை. அகைன் ஒரு விக்கெட், போல்ட். இதுவும் செம இம்பார்ட்டண்ட்டான விக்கெட். 6 விக்கெட் டவுன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்ககிட்ட நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்களான்னு தெரியல. எலன்டர்ஸா அதனால ஒரு பேட்ஸ்மேன் இருக்காங்களான்னு தெரியல, பார்க்கலாம். அண்ட் இங்கே நியூ பேட்ஸ்மேன் தங்க சுதர்சன் ஆன் ஸ்ட்ரைக். அண்ட் முதல் பந்திலே நல்ல பேட்டில் வாங்கியிருக்காரு. 4th ஓவர்லேயே 6 விக்கெட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே ஒரு லெக் சைட் போட்டு பந்து, ஒரு வைட் டெலிவரி. அண்ட் சன்லைட் எத்தனை ரன்ல இவங்களை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு லாங் ஆஃப் அடிக்கப்பட்ட பந்து, ஒரு சிங்கிள். ஓவரோட முடிவில் 22க்கு 6. லாஸ்ட் ஓவரில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பவுலர் அஜய். அண்ட் இங்கே நியூ பவுலர் சக்தி. பார்த்தீங்கன்னா முதல் பந்திலேயே ஒரு டாட் பால். ரெண்டாவது பந்து லாங் ஆன் அடிச்சு டூக்கான வாய்ப்பா, பட் சிங்கிளோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் ட்ரிபிள் சி சைடு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. 6 விக்கெட்ஸ் போயிருக்குது. அவங்களால தூக்கி விளாட முடியாது. இருந்தாலும் இங்கே ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி, பட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்குது. பட் நல்ல ஒரு ரன்னிங் நினைக்கிறேன். 2 ரன்ஸ் ஓடிருக்காங்க. பட் பார்க்கலாம் ட்ரிபிள் சி இந்த ப்ரெஷர்லேருந்து எப்படி மீண்டு வராங்கன்ட்டு. நல்ல ஒரு ஷார்ட் பால் லெக் சைடு அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள். அவுட் பேட்ஸ்மேன் அஜய் ஆன் ஸ்ட்ரைக். லெக் சைட் போட்ட பந்து லெக்ல போட்டு உள்ளே கொண்டு வந்தார். நல்ல போல் பண்ணுறாரு போல. இங்கே ஒரு குவிக் சிங்கிள்கான முயற்சி. சிங்கிள். பேட்ஸ்மேன் சங்கத் சுதர்சன் ஆன் ஸ்ட்ரைக். பவுலர் சக்தி அவரோட கடைசி பந்து. அண்ட் நல்ல ஒரு டெலிவரி, லெக் பைஸ், ஒரு டாட் பால். அண்ட் நம்ம இந்த எல்சிசியோட முதல் ஃபைனலை பவுலர் சைட் கண்ட்ரோல் பண்ணி எடுத்திருக்காங்க முதல் இன்னிங்ஸில். அண்ட் முதல் பந்தில் இங்கே ஒரு சிங்கிள். அகைன் பவுலர் அஜய். லெக் சைட் தூக்கி அடிச்சிருக்காரு, பட் ஃபீல்டர் இல்லை. பட் இங்கே ஒரு 2க்கான வாய்ப்பு. நல்ல ஒரு ரன்னிங். நல்ல ஒரு பந்து, ஒரு டாட் பால். இங்கே ஒரு கேட்சுக்கான வாய்ப்பாக இங்கே ஒரு எட்ஜாக இருக்குது. பட் கொஞ்சம் முன்னாடி விழுந்தனால ஃபீல்டர்ஸால் வேகமாக குயிக்காக வர முடியலை. அண்ட் இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 3 டாட் பால் பண்ணியிருக்காரு பவுலர் அஜய். நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அண்ட் பேட்ஸ்மேனுமே ப்ரெஷரில் இருக்கனால கொஞ்சம் தடுமாறுறாங்க. அன்றைக்கி தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரி. ரொம்ப நேரம் கழித்து ஒரு பவுண்டரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ட்ரிபிள் சி. அண்ட் ஓவரோட முடிவில் 34-6. அண்ட் நவ் மகாலிங்கம் நியூ பவுலர். லெக் சைட் போட்டு உள்ளே கெட்டு வந்திருக்காரு. லெக் சைட் சொல்லிட்டு அடித்தாங்க. பட் இங்கே ஒரு 2 ரன்ஸ். நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். அண்ட் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் அஜய். அன்றைக்கி ஒரு டாஸ் டெலிவரி லெக் சைட் அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்கிறனால ஒரு சிங்கிள் மட்டும்தான். மகாலிங்கம் வர்சஸ் தங்க சுதர்சன். நல்ல ஒரு டெலிவரி. ஒரு விக்கெட் மிஸ் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன். டம்புக்கு மேலே வந்திருக்கு பால். அண்ட் அகைன் நல்ல டெலிவரி. பேட்ஸ்மேனோட பேடில் பட்டு வந்திருக்குது. இங்கே அகைன் நல்ல டெலிவரி பண்ணி ஒரு ஃபுல் டாஸ், ஒரு மிஸ்ஃபீல்டு வேறு. அண்ட் அகைன் ஒரு மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. ஓவரோட கடைசி பந்து. அண்ட் இங்கே ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பா ஃபீல்டர் வச்சு போட்டிருக்காங்க. பேட்ஸ்மேனும் கொஞ்சம்
கைக்கே கொடுத்துருக்காரு கேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணி. நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் 2 ஓவர்ஸாக. பட் இங்கே தேர்ட் ஓவரில் அகைன் விக்கெட்டை வீழ்த்தியிருக்காங்க சன்லைட். அகைன் கம்பேக் கொடுத்துருக்காங்க. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு, 39க்கு 7. 8வது ஓவர் போடுறாங்க. பவுலர் ஹரி. செமையாக போயிருக்குது பவுலிங் பக்கம். பவுலர் செம கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஷார்ட் பால், நல்ல ஒரு ஷாட். பட் ஃபீல்டர் கையில் ஒரு சிங்கிள். பவுலர் ஹரி முதல் ஓவரில் 2 விக்கெட் வீழ்த்தினார். நல்ல ஒரு டெலிவரி, ஒரு டாட் பால். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கோர் 16ஆவது இருந்தால் தான் டிஃபெண்ட் பண்ண கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரிபிள் சி சைடுமே நல்ல ஒரு பவுலிங் லைனப் வச்சிருக்கிறாங்க. நல்ல பவுலிங் லைனப் வச்சிருந்ததுனால தான் லாஸ்ட் கேம் அவங்களால வின் பண்ண முடிஞ்சது. பட் 16 அவங்களுக்கு ஒரு நல்ல டிஃபெண்டபிள் டோட்டலாக தான் இருக்கும். அண்ட் அகைன் இங்கே ஒரு விக்கெட். பவுலர் ஹரி ஆன் ஸ்ட்ரைக். 7 விக்கெட்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் எடுத்திருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் டவுன் பண்ணியிருக்காங்க ட்ரிபிள் சி. லாஸ்ட் 2 விக்கெட்ஸ் தான் இருக்குது. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா 13 பந்துகள் தான் இருக்குது. 13 பந்துகளில் 18 ரன்கள் தேவை 60 ரன் தொட. நல்ல ஒரு டிஃபெண்டபிள் ஸ்கோர் வேணும்னா. அண்ட் ஓவரோட முடிவில் 42க்கு 8. அண்ட் இங்கே அகைன் பவுலர் சக்தி. முதல் பந்திலே ஒரு டாட் டெலிவரி. அண்ட் லெக் சைட் லாங்காக அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள். அகைன் லெக் சைட் போட்டிருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்கிறாரு. இங்கே ஒரு சிங்கிள் தான். லாஸ்ட் 9 பால்ஸ் பெண்டிங் இருக்குது முதல் இன்னிங்ஸ்க்கு. லெக் சைட் போட்ட பந்து பட் இங்கே மிடில் ஸ்டம்புக்கு வந்திருக்குது விக்கெட். போல்ட்லேயே விழுந்திருக்குது. நல்ல ஒரு லெக் ஹேண்ட் போட்டாரு. நல்ல ஒரு டெலிவரி. 9 விக்கெட் டவுன் பண்ணுறாங்க ட்ரிபிள் சி. அண்ட் 44 ரன்களே ஸ்டாப் பண்ணுறாங்களா இல்லை இன்னும் ஸ்கோர் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். 50 ரன்ஸ் தாண்டாங்களான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பால், ஆனால் செம டெலிவரி. அண்ட் அகைன் நியூ பேட்ஸ்மேன். பேட்ஸ்மேன் ராஜா. அண்ட் அகைன் நல்ல டெலிவரி. ஓவர் நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு 2 ரன்கள் கொடுத்து. இன்னிங்ஸோட கடைசி ஓவர். முதல் பந்தே ஒரு டாட் டெலிவரி. 50 ரன்ஸ் தாண்டினாலே ஒரு நல்ல டிஃபெண்டபிள் ஸ்கோராக இருக்கான்னு பார்க்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விக்கெட். ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க 44 ரன்களே. நல்ல ஒரு பவுலிங், செமையாக பவுல் பண்ணாங்க சன்லைட். அண்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா சன்லைட் நீட்ஸ் 45 ரன்ஸ் டு வின் த ஃபைனல் மேட்ச். அண்ட் ட்ரிபிள் சி எப்படி இந்த டோட்டலை டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு சேலஞ்சான கேமாக இருக்கும் ட்ரிபிள் சிக்கு. அண்ட் எல்லா மேட்சும் அவங்களுக்கு ஒரு ஓவரில் டேன் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த கேம் நடக்காமல் பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் களம் இறங்குறாங்க. அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் திருப்பதி அண்ட் செல்வம். அண்ட் எப்போவுமே ட்ரிபிள் சியோட முதல் ஓவர் போட வருவது பவுலர் ராஜா. அண்ட் முதல் பந்திலே தூக்கி அடிச்சிருக்காரு லாங் ஆஃப் தலைக்கு மேலே. மிட் ஆஃப் தலைக்கு மேலே அடித்தார். பவர் பிளே ஃபீல்டர் முன்னாடி இந்த காரணனால ஒரு பவுண்டரி. முதல் பந்திலே பவுண்டரி ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. முதல் பந்திலே ஹிட்டிங் அடிச்சிருக்காரு. எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களாம் பார்க்கலாம். அண்ட் அகைன் லெக் சைட் போட்டிருக்காரு. பட் இந்த ஃபீல்டர் கையில் ஒரு டாட் பால். அகைன் நல்ல பந்து, லெக் சைட் போட்ட டெலிவரி, ஒரு டாட் பால். அகைன் நல்ல டெலிவரி. தூக்கி அடிக்கலான்னு முயற்சி பண்ணாரு. கடைசி நிமிடத்தில் மாற்றிருக்காரு. ஒரு சிங்கிள். அண்ட் நவ் பேட்ஸ்மேன் செல்வம் ஆன் ஸ்ட்ரைக். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன்ஸ் யார் வருவான்னு பார்த்ததுல பேட்ஸ்மேன் அசோக் 162 ரன்ஸில் இருக்காரு.
பேட்ஸ்மேன் செல்வம் பார்த்தீங்கன்னா 138 ரன்ஸில் இருக்கார். பட் இந்த இன்னிங்ஸ் அவருக்கான வாய்ப்பு இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ ஸ்கோரிங் சீஸுனால அவருக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. அண்ட் இங்கே முதல் ஓவர் முடிவில் 5-0. அண்ட் நியூ பவுலர் காளிராஜ் தன்னோட முதல் ஓவர்லேயே ஸ்ட்ரைக் பண்ணுறாரான்னு பார்க்கலாம். நல்லா பவுல் பண்ணியிருக்காரு முதல் ஓவர் எல்லா மேட்சுமே. நல்ல ஒரு டெலிவரி, ஆஃப் சைட் தூக்கி அடிக்க மேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி, ஒரு குவிக் சிங்கிள். நவ் செல்வம் ஆன் ஸ்ட்ரைக், லெக் சைட் போட்டிருக்காரு. பட் இங்கே ஒரு வைட் டெலிவரி, பேட்ஸ்மேனுக்கு பேட்டில் சிக்கலை. நல்ல ஒரு பந்து ஸ்டெம்புக்கு லைனுக்கு வச்சாரு. ஒரு டாட் பால், நல்ல ஒரு ஷாட். ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. பட் பாலில் வேகம் இல்லை. பட் ஃபீல்டர் நல்ல ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே நல்ல ஒரு த்ரோ. 3 ரன்ஸ் ஓடிருக்காங்க. பட் 1 ரன் சேவ் பண்ணியிருக்காங்க ட்ரிபிள் சி. இங்கே ஒரு நோ பாலுக்கான வாய்ப்பா? இங்கே ஒரு நோ பால், பட் சிங்கிள் எதுவும் ஓடலை. ஒரு ஃப்ரீ ஹிட் டெலிவரி, பட் இங்கே ஃப்ரீ ஹிட்டை மிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃபுல் டாஸ். பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க செகண்ட் இன்னிங்ஸும். பட் 2 ஓவர் முடிவில் 12-0. நல்ல ஒரு டெலிவரி, நல்ல ஒரு யாக்கர். அண்ட் பார்த்தீங்கன்னா நியூ பவுலர் புனிஷ். அண்ட் லெக் சைட் போட்ட பந்து ஒய்டுக்கு விட ட்ரை பண்ணாரு. பட் பேட்ஸ்மேன் மேலேயே பட்டிருக்குது. ஒரு டாட் பால். அண்ட் லெக் சைட் போட்ட பந்து ஒரு சிங்கிள். அண்ட் இந்த இன்னிங்ஸை பொறுத்தவரை ஹிட்டுக்கு போகலை. ஹிட்டுக்கு போனாலும் அந்த பாலை வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு விக்கெட் கேட்குறாங்க, ஸ்டெம்பிட். பட் ரிவ்யூ பார்த்ததில்ல, விக்கெட்ஸ் இல்லை. இங்கே ஒரு எட்ஜ், பட் ஃபீல்டர் கையில். ஒரு குவிக் சிங்கிள் ஓடி இருக்காங்களா? இல்லை. ஒரு வைட் டெலிவரி, இங்கே ஒரு தட்டி விட்டு ஓடலாம் ட்ரை பண்ணியிருக்காரு. குவிக் சிங்கிள்கான முயற்சியா? பட் ஓடவில்லை. ஓவரோட முடிவில் 14-0. அண்ட் 4ஆவது ஓவரை வீச வர்றது பவுலர் ராஜா. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 31 ரன்ஸ் அடிக்கணும் 41 பால்ஸில். அண்ட் 10 விக்கெட்ஸ் கையில் வச்சுருக்காங்க. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரை பெரிய ஹிட்டுக்கு போகலை. அண்ட் பிச்சு கண்டிஷன் பவுலிங் சாதகமாக இருக்குதா? பட் என்னன்னு தெரியல. பட் பெரிய ஹிட்டுக்கு எதுவும் போகல. லோ ஸ்கோராக இருந்தாலுமே அவங்க ஹிட்டுக்கு போகலை. அண்ட் இங்கே கவர் சைடு அடித்து ஒரு சிங்கிள். பிச்சோட கண்டிஷன்னாலையா அவர் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் இங்கே ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு, ஒரு லீடிங் கேட்ச். அங்கே கீப்பர் பிடிச்சிருக்காரு விக்கெட். முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க சன்லைட். அண்ட் முதல் விக்கெட்டை பவர் பிளே முடிஞ்சப்போ எடுத்துருக்காங்க ட்ரிபிள் சி. அண்ட் கேமுக்குள்ளே வர இன்னும் அவங்களுக்கு 2-3 விக்கெட் தொடர்ந்து தேவை. அண்ட் பார்க்கலாம் 2 or 3 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்களான்ட்டு. அண்ட் எல்லா மேட்சும் பேட்டிங் சைடு ஒரு கேம் ஒரே ஓவரில் திருப்புனாங்க. பட் பவுலிங் சைடு திருப்புறாங்கன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. நீங்கள் நியூ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா வைரம் லெக் சைட் தட்டி விட்டுருக்காரு. 2க்கான வாய்ப்பு. 2 ரன் ஓடி இருக்காரு. நல்ல ஒரு ரன்னிங். நீங்கள் லாங் ஆஃப் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் கையில். இருந்தாலும் ஒரு சிங்கிள். ஓவர் முடிவில் 18-1. நியூ பவுலர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் செந்தில். நல்ல ஒரு டெலிவரி,
சிங்கிள்கான முயற்சி, சிங்கிள். அண்ட் இந்த ஓவரில் விக்கெட்ஸ் எதுவும் வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ஆஃப் சைட் போட்டிருக்காரு, பட் இங்கே ஒரு கேப்பில் அடிச்சிருக்காரு. இதனால ஃபீல்டை ட்ரை பண்ணுறாரு, பட் இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 2 ரன் சேவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். 2 ரன்ஸ் ஓடி இருக்கிறாங்க. நல்ல ஒரு டெலிவரி. இங்கே ஸ்டம்பிட்டுக்கு வாய்ப்பா? பேட் அம்பையர்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு சொன்னதில் நாட் அவுட். அண்ட் அகைன் நல்ல டெலிவரி. பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்லாம் ஹிட்டுக்கே போக முடியல, நல்ல லென்த்தில் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அகைன் நல்ல ஒரு டேன் ஆயிருக்குது, செம்மையாக டேன் ஆயிருக்குது. பேட்ஸ்மேன் கிட்டுக்கு போனாலே கேட்சுக்கான வாய்ப்புங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே ஹிட்டுக்கு ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்ட் மிஸ்னால ஒரு 2 ரன்ஸ் விட்றாங்க. பார்த்தீங்கன்னா விட்ற ஒவ்வொரு ஃபீல்டு மிஸ்ஸுமே அவங்க ஈஸியாக பேட்டிங் சைடு தான் சாதகமாக போகும். நல்லாவே போட்டிருக்காங்க. 5 ஓவர் முடிவில் 23 ரன் தான், ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இன்னும் 5 ஓவருக்கு 22 ரன்கள் தேவை. இங்கே ஒரு கேட்சுக்கான வாய்ப்பா? ஃபீல்டர் வந்திருக்காரு, நல்ல ஒரு கேட்ச். ஃபீல்டர் காளிராஜ் கேட்ச் நல்லா பிடிச்சிருக்காரு சேஃபா. நீங்கள் 2 விக்கெட் டவுன் பண்ணுறாங்க சன்லைட். செம கம்பேக் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் சி. எக்ஸைட் போட்ட பந்து. நியூ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சாண்டி. பவுலர் பார்த்தீங்கன்னா பவுலர் அஜய். ஆஃப் சைட் கவர்ஸில் அடிச்சிருக்காரு, பட் ஃபீல்டர் இருக்கனால ஒரு சிங்கிள். 2 to 3 ஓவர்ஸ் ரன்ஸ் கன்சிடர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ட்ரிபிள் சிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு குயிக் சிங்கிளுக்கான முயற்சி, சிங்கிள் ரன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரோட கடைசி பந்து. பேட்ஸ்மேன் சாண்டி ஆன் ஸ்ட்ரைக். லெக் சைட் தட்டி விட்டுருக்காரு. 2க்கான வாய்ப்பா? ஃபீல்டர் லாங்லேருந்து வந்திருக்காரு, பட் இங்கே ஒரு சிங்கிளோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 17 ரன்கள் தேவை 24 பந்துகளுக்கு. லெக் சைட் போட்ட பந்து, நல்ல ஒரு ட்ரை, பட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 ரன் தான் ஓடி இருக்காங்க. இங்கே அகைன் பார்த்தீங்கன்னா பவுலர் செந்தில். 2 ரன்னுக்கான வாய்ப்பா? சிங்கிளோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 22 பந்துகளில் 15 ரன்கள் தேவை. கேட்சுக்கான வாய்ப்பா? தூக்கி அடிச்சிருக்காரு, பட் டிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு போகாதனால ஒரு 1 பவுன்ஸில் டேக்கன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிளோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டிங் சைடும் லோ ஸ்கோராக இருந்தாலும் ஹிட்டுக்கு ட்ரை பண்ணலை. பவுண்டரி சான்ஸ் விடக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் பொறுமையாகவே பாலை டேக்கன் பண்ணுறாங்க ஃபீல்டிங் சைடு. அவங்க சைடும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது, பட் இங்கே நல்லா போல் பண்ணியிருக்காரு, பட் சிங்கிள் மட்டுமே கன்சிடர் பண்ணியிருக்காரு. இந்த ஓவர் ஒரு 2 டாட் பால் வந்திருந்தா நல்ல ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் 12 ரன்ஸ் நீட். கேப்பில் போயிருக்குது. பவுண்டரிக்கான வாய்ப்பா? பட் இங்கே நல்ல ஒரு ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. ஓவரோட முடிவில் 34-3. 18 பந்துகளில் 12 ரன்கள் தேவை. 3 விக்கெட்ஸ் தான் டவுன் பண்ணியிருக்காங்க சன்லைட். லாஸ்ட் 3 ஓவர்ஸ் எப்படி போகிறாங்க பார்க்கலாம். நீங்கள் நியூ பவுலர் முனிஷ். முதல் பந்திலே ஒரு டாட் பால். பேட்டிங் சைடு அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஹிட்டுக்கு. நீங்கள் சுவிட்ச் ஹிட்டுக்கான முயற்சி. இங்கே நல்லா பேட்டில் பட்டிருக்கு, கீப்பர் தலைக்கு மேலே போயிருக்குது. ஒரு பவுண்டரி. அண்ட் ஆல்மோஸ்ட் சன்லைட் பக்கம் திருப்பிட்டாங்க இந்த ஒரு பாலில். 7 ரன்ஸ் தேவை 16 பந்துகளில். இங்கே ஒரு குவிக் சிங்கிளுக்கான முயற்சியா? பட் இங்கே பேட்ஸ்மேன் மேலே பட்டதுனால நாட் ஒயிட் கொடுத்துருக்காங்க. இங்கே லெக் சைட் தட்டி விட்டுருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள். 14 பந்துகளில் 6 ரன்கள் தேவை.
தூக்கி அடிச்சிருக்காரு. இங்க ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. பட் ஃபீல்டர் கொஞ்சம் முன்னாடி இருந்தனால ஃபீல்டர் தலைக்கு மேலே போய் ஒரு பவுண்டரி. இன்னும் 2 ரன்ஸ் நீட். 13 பால்ஸ்க்கு 2 ரன்ஸ். அண்ட் ஆல்மோஸ்ட் சன்லைட் உங்க பக்கம் திருப்பிட்டாங்க. ரொம்ப நேரம் பவுண்டரி கன்சீட் பண்ணாம இந்த ஓவரில் 2 பவுண்டரி கன்சீட் பண்ணி சன்லைட் பக்கம் மேட்ச் திரும்பி இருக்குது. நீங்கள் நியூ பவுலர் அஜய் 2 ரன்கள் தேவை 12 பந்துகளுக்கு. நீங்கள் ஷார்ட் பால் லெக் சைடு அடிச்சிருக்காரு. மேட்ச் முடிஞ்சா பட் ஃபீல்டர் கையில் ஒரு சிங்கிள். மேட்ச் டைடு. 1 ரன்கள் தேவை 10 பந்துகளில். நல்ல ஒரு பந்து, நல்ல ஒரு டெலிவரி, ஒரு டாட் பால். பேட்டிங் சைடு ப்ரெஷர் இல்லை. அண்ட் இந்த முறை ஆஃப் சைட் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு பவுண்டரி கேப்லேயே போயிருக்குது. அந்த பவுண்டரி மூலியமாக அவங்களோட வின்னிங்கை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அண்ட் எல்சிசியோட டோர்னமெண்டோட முதல் ஃபைனல் கேமை வின் பண்ணியிருக்காங்க. முதல் டோர்னமெண்டோட வின்னர்ஸ் சன்லைட். மேட்சை பார்த்தீங்கன்னா 2 பக்கமே இருந்துச்சு. பட் கடைசி வரை கொண்டு வந்தாங்க 2 டீமும். அண்ட் மேட்ச் சம்மரி பார்த்தீங்கன்னா அண்ட் வின் பண்ணிட்டு சன்லைட் பார்த்தீங்கன்னா அந்தளவு ஒரு பிக் செலிப்ரேஷனும் பண்ணலை. அண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருந்திருக்காங்க, காமாக இருந்திருக்காங்க. நல்ல ஒரு குட் டீம், நல்ல பிளேயர்ஸ். அண்ட் மேட்ச் சம்மரை பொறுத்தவரைய ட்ரிபிள் சி பார்த்தீங்கன்னா அதிக ரன். தங்க சுதர்சன் 12 ரன்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் சன்லைட் பவுலிங்கை பொறுத்தவரை ஹரி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சன்லைட்டோட பேட்டிங் பார்த்தோம்னா வைரம் 14 ரன்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் ட்ரிபிள் சி பவுலிங்கை பொறுத்தவரைய இங்கே ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கனால ஸ்கோர் கரெக்டாக ஷோ ஆகலை. ஸ்கோரை கரெக்டாக பார்க்கணும்னு ஸ்டெம்ஸ் ஆப்பில் போய் பாருங்க நம்ம டோர்னமெண்ட்டோட. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோர்னமெண்ட்டோட எல்லா மேட்சுமே நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. எல்லா மேட்சும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் டோர்னமெண்ட்டோட வின்னிங் செலிப்ரேஷன், கப்பு கொடுக்குறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை. டோர்னமெண்ட் எண்ட் செலிப்ரேஷனுமே நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க அண்ட் லைக் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க. வீடியோ நம்ம டிவியோட புகழ் வெளியில் எங்கேயும் பரவட்டும். அண்ட் நம்ம கேமுக்கு ஸ்பான்சர் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவுனால தான் இவ்வளோ தூரம் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்குது. அண்ட் இந்த டோர்னமெண்ட் பொறுத்தவரைய ஒன் டீமுக்கு மட்டும் சாதகமாக இல்லாமல் எல்லா டீமுக்குமே வாய்ப்பு இருந்தது. பட் எல்லா டீமுமே நல்லா யூஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் எண்டில் ஏதோ ஒரு டீம் தான் வின் பண்ணோம். பட் இந்த தடவை அந்த ஒன் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம சன்லைட் டீம். ட்ரிபிள் சிக்கும் நல்ல சான்ஸ் இருந்தது, பிக் சான்ஸ் இருந்தது. பட் ஓகே, ஏதோ ஒரு டீம் தான் எண்டில் வின் பண்ணணும். அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம செலிப்ரேஷனை பார்க்கலாம்.